சமயத்தில் ஒருமுறை சிவபெருமான் தியானத்தில் இருக்கும் பொழுது ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தாராம். அதை கேட்ட அன்னை பார்வதி சிவபெருமானிடம் ராமநாமத்தின் மகிமையை குறித்து கொஞ்சம் கூறுங்களேன்னு கூறினார். ராமநாமத்தின் மகிமையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ராமருடைய பிறப்புக்கு நான் காத்திருக்கேன், அவருக்கு நான் உதவி செய்வதற்காக செல்லலாம்னு இருக்கேன்னு சொல்லி சிவபெருமான் சொல்ல பார்வதி தேவி மிகுந்த சினம் கொண்டாங்களாம். ஒரு கணமும் விட்டு பிரியாத நான் எப்படி இருப்பேன் என்று நீங்க நினைச்சீங்கன்னு சொல்லி சிவபெருமானிடம் பார்வதி தேவி முறையிட்டாங்க. பார்வதியும் சேர்ந்து அவதரித்த அவதாரம் தான் குரங்கு அவதாரம். இதில் குரங்காக சிவபெருமானும் குரங்கின் வாளாக பார்வதி தேவியும் முடிவெடுத்தாங்களாம். மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ ராமச்சந்திர அவதாரத்தில் ராமனுக்கு உதவியாக சிவபெருமான் எடுத்த குரங்கு அவதாரதான் அனுமன் என்ற பெயரில் அவதார புருஷனாக அவதரித்தார் சிவபெருமான். சிவன் இல்லையே சக்தி இல்லை என்பது உண்மை, அதுபோல சிவனும் ஹரியும் ஒன்று என்பதும் உண்மை. சிவபெருமானின் ஒரு அம்சமாக விளங்கும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாகவும் ஹனுமானாகவும் திகழ்வது எம்பெருமான் சிவபெருமானே. ஓம் நமச்சிவாய.